வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ மேட்ச் 48 ஓட ப்ரிவியூ தான் பிட்வீன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அட் எக்னா ஸ்டேடியம், தட் இஸ் லக்னோ. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சச் அ க்ரூஷியல் மேட்ச் ஈவன் ஃபார் எல்எஸ்ஜி. அவங்களும் பாத்தீங்கன்னா பேக் டு பேக் மேட்சஸ் வின் பண்ணாங்க சென்னை சூப்பர் கிங்ஸோட. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட ஒரு மேட்ச் தோத்துறாங்க ஹோம்ல. எம்ஐ they are struggling with 6 points. அவங்க இனிமேல் ரிமைனிங் மேட்சஸ் எல்லாமே வின் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ நிஜமா ப்ரெஷர் இஸ் ஆன் மும்பை இந்தியன்ஸ், கண்டிப்பா சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் லக்னோ மேலேயும் இருக்கும், ஏன்னா அவங்க ஹோம் கேம் தோத்துட்டாங்க லாஸ்ட் மேட்ச், கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் இந்த மேட்ச் எப்படியாவது வின் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் டசில். ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா 4 கேம் விளையாடி இருக்காங்க. அண்ட் எல்எஸ்டி 3 வாட்டி வின் பண்ணியிருக்காங்க, எம்ஐ வந்து ஒரு வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஹெட் டு ஹெட் நான் சொல்றேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பிச் கண்டிஷன்ஸ் நமக்கு நல்லா தெரியுங்க. ரீசென்ட் மேட்சஸ்ல லக்னோவில் சேசிங் டீம்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. சேசிங்ல இன்னும் கொஞ்சம் பால் பெட்டரா வருதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் இந்த மேட்ச்ல நான் என்ன கேட்டீங்கன்னா டெஃபினட்டா மும்பை டாஸ் வின் பண்ணி பேட்டிங் விளையாடணுங்க. அதே மாதிரி லக்னோ வின் பண்ணாலும் போலிங் தான் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எம்ஐ ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடி ஒரு ஸ்கோரை நல்லா செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா டெஃபினட்டா தே கேன் டிஃபெண்ட்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ஸ்டெட் ஆஃப் சேசிங் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரன்ஸ் 230 240 கொடுத்துட்டாங்கன்னா சேசிங்ல இவந்தோ அவங்க நல்ல பேட்டிங் லைனை வச்சுட்டு டஃப் கொடுத்து வந்தாலும் எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மேட்சை தோத்துறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி இவங்க ஒரு 230 ரன்ஸ் அந்த மாதிரி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் பும்ரா இஸ் கோயிங் டு ஹேவ் அ குட் டே, டெஃபினட்டா அவங்களால அந்த மேட்சை வின் பண்ண முடியும்ன்றதா என்னோட ஒரு கருத்து. பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. பட் பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அமித் மிஸ்ரா இம்பாக்ட் சப்பா வந்தாரு. இந்த மேட்ச்ல மயங்க் யாதவ் வில் பி கமிங் இன் டு தி பிளேயிங் 11 மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேயிங் 11ல வராரோ இல்லையோ ஆப்வியஸ்லி இம்பாக்ட் சப்பா வந்து அமித் மிஸ்ராவை ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ஸோ அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இந்த மேட்ச் இருக்கும் எல்எஸ்டிக்கு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ். மயங்க் யாதவ் கம்மிங் இன் டு தி குரூப். ஸோ இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, பொறுத்து வந்து பார்க்கலாம். அதே மாதிரி 150 மேல கிளிக் ஆறாரான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜென்ரலா பிளேயர்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். when it comes to மும்பை இந்தியன்ஸ், அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்ச் தாங்க பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் கெரால் கோச்சி வந்து பாத்தீங்கன்னா டியூ டு சம் ஸ்டொமக் பக் விளையாடல, அதுக்காக லூக் வுட் விளையாடினாங்க. அவரை போட்டு பிரிச்சு மேஜிட்டாங்க ஆக்சுவலா டெல்லி. ஸோ ஈஸியா இந்த மேட்ச் கோச்சி வந்து பாத்தீங்கன்னா லூக் வுட் ரீப்ளேஸ் பண்ண போறாரு. எனக்கு தெரிஞ்சு அபார்ட் ஃப்ரம் தட் எம்ஐ எந்த பெருசா சேஞ்சஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா பியூஷ் சாவ்லாவும் போன மேட்ச் சூப்பரா போட்டாரு. தே மைட் பி கோயிங் வித் சேம் 11, so no doubt about it, but it's a must win game for மும்பை இந்தியன்ஸ். அதனால தான் சொல்ல முடியும். பார்க்கலாம். இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா லைக் he'll be so determined to play a big innings, ஏன்னா such a crucial game for மும்பை இந்தியன்ஸ். அண்ட் ஹர்திக் பாண்டியா as a captain, as an ஆல்ரவுண்டராகவும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ப்ரூவ் பண்ண பாப்பாரு. செலக்ஷன்ஸ் வேற இன்னைக்கோ இல்ல நாளைக்கோன்ற மாதிரி நின்றுட்டு இருக்கு T20 வேர்ல்ட் கப் செலக்ஷன்ஸ். ஸோ எனிவே அதெல்லாம் மைண்ட்ல இருக்கோ இல்லையா, மும்பை இந்தியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு இது டூ ஆர் டே மேட்ச். அதனால கண்டிப்பா இந்த கீ பிளேயர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். when it comes to எல்எஸ்டி, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணு இருப்பாரு. குவிண்டன் டிகாக் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. தீபக் கூட கமிங் இன் டு த ஃபார்ம். நிறைய பிளஸஸும் இருக்கு, சின்ன மைனஸஸும் இருக்கு. பட் நிக்கலஸ் புரான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் 11 balls 11 runs அடிச்சாரு. ஸோ இந்த மேட்ச் வில் பி சோ டிட்டர்மைன் டு பெர்ஃபார்ம், அது மட்டும் டேம் ஷோர். ஆஸ் வெல் அஸ் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட் அடிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஒரு அன்பலீவபிள் செஞ்சுரி அடிச்சாரு அகைன்ஸ்ட் சென்னை இன் சேப்பாக். ஸோ அதனால அவர்கிட்டயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இந்த மேட்ச்ல. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் அப்படின்னு வந்தா டோட்டலா 11 டீம்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் வந்து ஃப்ரம் ஐ வில் பி கோயிங் வித் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேஎல் ராகுல் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சம ஃபார்ம்ல இருக்காரு, உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, அதுல பேச்சே கிடையாது. தீபக் கூடாவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காரு. நிக்கலஸ் புரான், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், இந்த 4 பேருமே நீங்க வச்சுக்கோங்க, டெஃபினட்டா யூஸ் ஆகும். ஏன்னா ஸ்டோனிஸ் போலிங்கும் சம்டைம்ஸ் ஸ்லோ டெலிவரிஸ் போடலாம். குவிண்டன் டிகாக் ஃபார்ம்ல இல்லாதனால அவர் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ போலிங் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இன் கேஸ் மயங்க் யாதவ் வந்து கன்ஃபார்மா 11ல விளாட்னார்னா யூ கேன் டேக் மயங்க் யாதவ், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் டெஃபினெட்லி குணால் பாண்டியா. ஸோ குணால் பாண்டியா அண்ட் மயங்க் யாதவ் வில் பி அ பெட்டர் ஆப்ஷன். மயங்க் யாதவ் இன் கேஸ் விளையாடலனா யூ கேன் ஆப்ட் ஃபார் மோசின் கான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் என்னோட 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் எல்எஸ்டி. ஸோ மும்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வில் கோ வித் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. 3 பேருமே ஆக்சுவலா சூப்பரா விளாடுறாங்க. அண்ட் எஸ் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்டா தான் இருக்கிறாரு. பட் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா வில் பி சச் அ கீ பிளேயர்ஸ். கண்டிப்பா இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அண்ட் அவங்களோட போலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டெஃபினட்டா வில் கோ வித் ஜஸ்பிரீத் பும்ரா. அண்ட் ஐ ஃபீல் லைக் கெரால் கோச்சி நீ கொஞ்சம் விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு, நீ கெரால் கோச்சியை நம்பி எடுங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லலாம் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனா ஹர்திக் பாண்டியா ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இஃப் யூ வாண்ட் வந்து கெரால் கோச்சி எடுக்கணும்னா கெரால் கோச்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா ஹர்திக் பாண்டியா உங்களுக்கு ஆல்ரவுண்ட் பாயிண்ட்ஸ் வேணும்னா கண்டிப்பா அவரையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பெருசா அவர் ஃபார்ம்ல இல்லாதனால நான் கெரால் கோச்சிக்கு போறேன். ஏன்னா கெரால் கோச்சி எனக்கு என்னவோ இந்த மேட்ச்ல ஒரு 2 or 3 விக்கெட்ஸ் எடுப்பாருன்னு தோணுது. விக்கெட்ஸ் எடுக்கும்போது பாயிண்ட்ஸ் இன்னுமே அதிகமா இருக்கும். வேற ஹர்திக் பாண்டியா போலரா பயங்கரமா அடி வாங்கி எக்கனாமி ரேட் வந்து ரொம்ப கீழே
மைனஸ்ல பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுக்காம இருந்தா சரின்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனிவே இதுதான் என்னோட ஒரு பிளேயிங் 11 ஃபேண்டசி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேண்டசி 11ல போட்டுக்கோங்க. அண்ட் ஏதாவது உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.